உங்கள் அனைவருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கள். உங்க வாழ்க்கையிலையும் மோட்டிவேஷனை தேடுறீங்க, இன்ஸ்பிரேஷனை தேடுறீங்க, மோட்டிவேஷனை செலிப்ரேட் பண்றீங்க, இன்ஸ்பிரேஷனை செலிப்ரேட் பண்றீங்க. அது பத்தாது, டிசிப்ளினை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் வாழ்க்கை வெற்றி. பல பேர் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்ற பேர்ல வாழ்க்கை சின்னது, மகிழ்ச்சியாயிரு, லைஃப் இஸ் வெரி ஷார்ட், ஸோ என்ன வேணா பண்ணு அப்படின்லாம் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உண்மையான ஹாப்பியா இருக்கிறதே டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் இருந்தா தான் வரும். உண்மையில பாத்தீங்கன்னா ஜீவன் முக்த தன்மையிலிருந்து பொங்குகின்ற அந்த நிரந்தர நித்தியானந்தம் வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒடுங்கிக்கிட்டு கம்ஃபர்ட்டை நோக்கி போறத போய் ஆனந்தம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஆனந்தம் கிடையாது. டிசிப்ளின் தான் ஆனந்தத்தை கொடுக்கும் வாழ்க்கை முறை. டிசிப்ளினை எந்த வாழ்க்கை முறை கொடுக்குமோ அந்த வாழ்க்கை முறையை வெறுக்கிறது. ஆனா அந்த டிசிப்ளினால நமக்கு வர வேண்டிய அந்த பலனை வேணும்னு நினைக்கிறது. டிசிப்ளினால வர்ற பலன் ஆனந்தம். டிசிப்ளின்டு வாழ்க்கையால வர்ற பலன் ஆனந்தம். ஆனந்தம் வேணும், ஆனா அந்த வாழ்க்கை முறையை வாழ மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டாள்தனம், மிகப்பெரிய முட்டாள்தனம், போலித்தனமான முட்டாள்தனமான மன மாயையின் உச்சம்.